உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாரதி, எப்படிமா இருக்க? எழுந்துருமா, நல்லது. வாங்கம்மா. வாங்க தம்பி, வாங்க. நான் வந்து அலட்சத்துக்கு மரியாதை கொடுத்து என் வீட்டு விசேஷத்துக்கு முன்னாடியே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன மாமா, வந்தவங்களை வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வர சொல்லுங்க. வாங்கம்மா, உள்ள வாங்க தம்பி. வாங்க தம்பி, எல்லாரும் வாங்கடா. லதா, பாரதி உள்ள கூட்டிட்டு போ. வா பாரதி, போலாம். வாங்க, உட்காருங்க. உட்காருங்க தம்பி, நீங்களும் உட்காருங்க. சரிங்க. ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு இருங்க, நான் இதை வந்துடுறேன். இருங்க தம்பி. சரிங்க. ஃப்ரெண்ட், நான் வந்ததும் உங்களை தான் தேடினேன். எங்க போயிட்டீங்க நீங்க? தமிழ, இங்க என்னடா செல்லம் பண்ணிட்டு இருக்க? வா, நம்ம போலாம். வா செல்லம். ஆதி, என்னால தமிழை யாரோ மாதிரி பார்க்க முடியலப்பா. நம்ம கூட பேசவே இல்ல பாத்தியா? ஆமா, அந்த பையன் யாரு? ரத்னா சாரோட பையன்மா. பார்க்கவே ரவுடி மாதிரி இருக்கான். எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல ஆதி. டேய் மச்சான், எப்படி அவனால இப்படி உட்காந்துருக்க முடியுது? வர கோவத்துக்கு இப்பவே போய் அந்த துறையை அடிச்சு தூக்கிட்டு பாரதியை கூட்டு வந்தெல்லாம் தோணுது எனக்கு. டே கேஷவ், எனக்கு அந்த கல்யாணத்துக்கு வர்றதுக்கு இஷ்டமே இல்லை. அம்மா தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. பாரதிய கல்யாண கோலத்துல பார்த்ததும் என் மூச்சே நின்று போச்சுரா. நான் பாரதியை மீட் பண்ணதுக்கு என்ன அர்த்தம் இருக்குன்னே தெரியல. இனி அதை பத்தி எனக்கு கவலையும் இல்லை. ஒரு விதத்துல இந்த வலி எனக்கு ஆறுதலா இருக்குடா. டேய் மச்சான், எனக்கு புரியுதுடா. எனக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆமா, இப்ப எதுக்கு ரத்தனம் இவ்வளவு அவசரமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காரு? நானும் அதான் யோசிக்கிறேன். குரங்கு கையில பூமாலையை கொடுத்த மாதிரி அந்த துறையோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. அந்த பொண்ணு கரெக்டா மாட்டிக்கிச்சு. சரிதான்ப்பா, அந்த பொண்ணோட அப்பா அத்தால கூட வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாராமே. அவங்க கல்யாணத்துக்கே வரலன்னா பாத்துக்க. இவங்கள சொல்லி தப்பு இல்ல. இந்த பொண்ணு படிச்ச பொண்ணு தானே, இதுக்கு எங்க போச்சு அறிவு? புருஷன் செத்தது வீட்டை விட்டு போகாம இங்கே இருந்தா இப்படிதான் நடக்கும். ஏன் ரத்தனத்துக்கு அருவி கட்டு போச்சா? இவர் பொண்ணா இருந்தா அப்படி பண்ணுவாரா? அந்த பொண்ணு பாவம், என்ன கஷ்டப்பட போகுதோ. அதுக்கு விதி இதுதான்னா நாம என்ன பண்ண முடியும்? அவங்க சொல்றதை கேட்டியாடா மச்சான்? தப்பா இருக்குடா.
என்னண்ணே உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, இப்போ எப்படி இருக்கு? எப்படியோ அண்ணே, நீங்க நினைச்ச மாதிரியே கல்யாணத்தை நல்லபடியா நடத்த போறீங்க. எனக்கு உடம்பு ரொம்ப நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கல்யாணம் மட்டும் நல்ல விதமாக நடந்து முடிஞ்சிருச்சுன்னா துறப்பேலை பற்றியே என் வாழ்நாள் கவலை தீர்ந்து போயிடும். சரிண்ணே, சரி உள்ள போங்க, உள்ள போங்க. சரிங்க அண்ணே. அப்பா, தம்பி, நீங்களா என்ன அப்பான்னு கூப்பிட்டீங்க? ஏன்பா நான் உங்களை அப்பான்னு கூப்பிடக்கூடாதா? நானும் உங்க புள்ள மாதிரி தானே. நீங்க என்ன அப்பான்னு கூப்பிட்டதும் என் பிள்ளை வாசு கூப்பிட்டாப்புல இருந்துச்சு. அதான் ஒரு நிமிஷம் தடுமாறி போயிட்டேன். நீங்க என்ன தாராளமா அப்பான்னு கூப்பிடுங்க, கூப்பிடலாம். வாசு போனதுக்கு அப்புறம் என்ன பாசமா யாரும் அப்பான்னு கூப்பிட்டதே இல்லை. அதனால என்னப்பா, நானும் உங்க பையன் தானே. என்னையும் உங்க பையனா நினைச்சுக்கோங்க. அப்பா, இதை நான் உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். தம்பி, இது என் பையன் வாசு ஆசையா வாங்கிட்டு வந்து கொடுக்குற அங்கனக்கட அல்வா. நீங்க எப்படி தம்பி? உங்களுக்கு எப்படி தெரியும்? தம்பி, அது எப்படி? என் பையனுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு. அது வர வழியில கடையை பார்த்தேன். சரி, உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரலாமே தான் வாங்கிட்டு வந்தேன். அப்பா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நலங்கு வைக்க நேரம் ஆயிடுச்சு. சொந்தக்காரங்க உங்களை கேட்டுட்டு இருக்காங்க. உள்ள வாங்கப்பா. இப்போ நான் வரேன். உள்ள வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.